Hi friends, welcome to SudhaSri kitchen. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இன்ஸ்டன்ட் French fries. இது வந்து ரொம்ப ஈஸியா நினைச்ச உடனே டக்குன்னு செஞ்சிடலாம். இதுல உருளைக்கிழங்கு மட்டும் பயன்படுத்தாம ரவையும் சேர்த்து பயன்படுத்துறதுனால உடனே செஞ்சிடலாம். இது அதே மாதிரி டேஸ்ட் இருக்கும். டேஸ்ட் எதுவும் மாறாது. ரொம்ப சூப்பரா இருக்கும். மேலே நல்லா முறுமுறுன்னு உள்ள நல்லா சாஃப்டாகவும் அட்டகாசமா இருக்கும். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது செஞ்சு கொடுத்தா ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. நம்ம ஏற்கனவே SudhaSri கிச்சனில் உருளைக்கிழங்கை பயன்படுத்தி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செஞ்சுருக்கோம். இது இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுனால ரவையெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கோம். இந்த இன்ஸ்டண்ட்டான ரவையும் உருளைக்கிழங்கும் சேர்த்து செய்கிற இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்ய போகிறோம். ரவையும் உருளைக்கிழங்கையும் பயன்படுத்தி அதுக்கு முதல்ல ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஆயில், தேவையான உப்பு. இப்போ தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். தண்ணி நல்லா கொதித்து வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம எந்த அளவுக்கு தண்ணி எடுத்தோமோ அதே அளவு ரவை அரை கப் எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம கைவிடாமல் கலந்துக்கலாம். இந்த மெத்தடில் நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செஞ்சால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும் நமக்கு. இது தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த மாதிரி தான் உதிரியாக இருக்கணும், இல்லைன்னா ரொம்ப எண்ணெய் குடிச்சிடும் நமக்கு. இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் போதும். இப்போ ஒரு தட்டு வச்சு மூடிடலாம். இது சூடு ஆறட்டும். அதுக்கப்புறம் என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ 4 உருளைக்கிழங்கு இது வேக வச்சு எடுத்துருக்கேன், தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் வச்சு சீவிடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக சீவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா உருளைக்கிழங்கையும் எல்லாத்தையும் சீவி எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது தட்டு எடுத்துக்கலாம். அதில் நம்ம இந்த ரவையை கலந்து வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை நல்லா பிசைஞ்சு விட்டுருணும். இதை இந்த ரவையை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம எதுலேயும் அதிகமாக தண்ணி சேர்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கையும் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அதுலேயும் தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா ரொம்ப எண்ணெய் குடிக்கும். அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ இந்த ரவையை நான் பிசையும் போது நல்லா மாவு மாதிரி வந்துடும் பாருங்களேன். இந்த மாதிரி நல்லா மாவு மாதிரி வரணும். இந்த மாதிரி வர்ற அளவுக்கு இதை நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம தண்ணியை கம்மியாக சேர்த்தனால இந்த அளவுக்கு தான் அது வரும். இந்த மாதிரி ரவையை நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் உருளைக்கிழங்கு சீவி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். முதல்ல ரவைக்கு தான் சேர்த்தேன், இப்போ உருளைக்கிழங்கு இருக்கிறதுனால கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ ரவையும் உருளைக்கிழங்கும் நல்லா பிசைஞ்சு வரணும், ஒன்று சேர்ந்த மாதிரி. இப்போ இந்த ரவை உருளைக்கிழங்கு கலவையோட நம்ம 2 ஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். மைதாவும் சேர்த்துக்கலாம், கார்ன்ஃப்ளவர் வேணாலும் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்த்து செய்கிறதுனால நல்ல முறுமுறுன்னு ஒரு சூப்பராக நம்மளோட இன்ஸ்டன்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு அருமையாக மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்தது என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த சப்பாத்தி பலகையில் கொஞ்சமாக கார்ன் மாவு தூவிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு மாவு இருக்குது, பாதி எடுத்துக்கலாம். இப்போ சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் தடிமனாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்படி தடிமனாக தேய்ச்சி வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு ரவை கலவையை நம்ம ஒரு கட்டர் அல்லது கத்தி வச்சு சின்னதாக கட் பண்ணணும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எந்த அளவுக்கு பெருசு அகலமாக இருக்கும் அந்த மாதிரி கட் பண்ணால் போதும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி குட்டிக்குட்டியாக கட் பண்ணிடணும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே நல்லா முறுமுறுன்னு இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக
சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு எந்த அளவுக்கு நீட்டாக இருக்கணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். நம்மளோட இன்ஸ்டன்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து இந்த மாதிரி நீட்டாக நல்லா இந்த மாதிரி தடிமனாகவும் இப்படி நீட்டாகவும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த இன்ஸ்டன்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி வேற ஒரு தட்டுக்கு எடுத்து வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒவ்வொன்றா இதை ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோ நல்லா புரிஞ்சு வருது பார்த்தீங்களா? நம்ம ரவெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருக்கும். லைட்டாக அப்படி திருப்பி விட்டுக்கலாம். பார்க்குறதுக்கே அழகாக இருக்குல்ல? நல்லா கலர் மாறுற அளவுக்கு இதை நல்லா பொரிச்சிக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வரும்போது நம்ம எடுத்துடலாம். பொரிச்சது எல்லாத்தையும் இப்படி ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துகிட்டு வரலாம். நம்மளோட இன்ஸ்டன்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது மசாலா பொருள்லாம் போட்டு எப்படி நம்ம கலக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்மளோட இன்ஸ்டன்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாத்தையும் இப்படி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன். அடுத்தது இதில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக சாட் மசாலா, ஒரு சிட்டிகை உப்பு எல்லாத்தையும் கலந்துட்டு இது நம்ம நல்லா குளிக்க விட்டுருவோம். சத்தம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் அடிக்கடி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் செஞ்சு சாப்பிட முடியாதவங்க இந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி இருக்கும். இதை பாருங்கள், நம்மளுடைய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எவ்வளோ நல்லாயிருக்குன்னு. நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா? பார்க்குறதுக்கே சாப்பிடணும் போல் இருக்குல்ல? அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதை உடச்சி பார்க்கலாம். மேல் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். மசாலா பொருளாக கலந்தோன்னே நம்மளுடைய இன்ஸ்டன்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி. உங்களுக்கு இந்த இன்ஸ்டன்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.